வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 182 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 15, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இல்லம் தேடி உள்ளம் நாடி இன்று திண்டுக்கல் மதுரையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் பேராசிரியர் திரு பழனித்துரை அவர்கள் திண்டுக்கல்லில் ரொட்டேரியன் எம் ஜெயராஜ் ஓய்வு கோஆபரேட்டிவ் சப் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுடனான சந்திப்பில் திரு ஜெயராஜ் அவர்கள் தமது ஏடிஎஸ் நகரில் செம்மை இல்லம் திட்டத்தை அமுல்படுத்துவதோடு அரசியல் சாசன முகப்புரையை இல்லந்தோறும் வரவேற்பறையில் இடம்பெறச் செய்ய உறுதியேற்றார். மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் திரு ராமகிருஷ்ணன் மற்றும் பேராசிரியர் திரு புவனேஸ்வர் அவர்களுடனான சந்திப்பில் லட்சிய பேராசிரியர்கள் துறையை வலுப்படுத்துவதன் மூலம் கல்லூரி மாணவர்களை சமுதாய பொறுப்புள்ளவர்களாக ஆக்குவது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அடுத்ததாக உசிலம்பட்டியில் பேராசிரியர் திரு மதுரை வீரன் அவர்கள் சிறந்த கல்வியாளர், அறிஞர், இதனை தாண்டி அவர் ஒரு சமூக பித்தர் எனலாம். ஏனென்றால் சமூகம் பற்றிய கவலை, குறிப்பாக உசிலம்பட்டி வளர்ச்சியடையவில்லை என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பகுதியை முன்னேற்றுவதற்காக தமது சொந்த பணம் சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் ஒரு கட்டிடத்தை எழுப்பி வருகிறார். அதில் உசிலம்பட்டியை சார்ந்த இளைஞர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி அளித்து நல்லோர் வட்டம் உருவாக்கியுள்ள 100 துறைகளிலும் அவர்களை செயல்பட வைப்பது அவரது நோக்கம் என்று பேராசிரியர் திரு பழனித்துரை தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற 100 ஆளுமைகள் சந்திப்பு பற்றி திருச்சி மாவட்ட இணையவழி வாரக்கூடுதலில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் குபேந்திரன் தன் அனுபவத்தை பகிர்ந்தார். நல்லூர் வட்டத்துடன் தொடர்ந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை வரும். சம்பிரதாயமா நடக்கும். நீ படிச்சு உணர்ந்தாதான். ஆட்டிடியூடல் சேஞ்ச் இஸ் பேசிக். ஆர்வம் இருக்கணும், தொடர் முயற்சி இருக்கணும், நடத்தையில மாற்றம் கொண்டு வரணும், அது கன்சிஸ்டண்டா இருக்கணும், அதான் வழக்கமா மாறணும். அது மாதிரியான ஆட்கள், வித்தியாசமான ஆட்களை பல நவீன பாடலையான அப்படி ஈஸியா பார்க்க முடியாது. நாங்கள் பெரிய ஆட்கள், படித்தவர்கள் அப்படி நினைச்சு போனோம்னா அந்த கூட்டத்துல நல்லூர் வட்டத்துல நேத்து தமிழ்நாடு முழுக்க செலக்ட் பண்ண 100 பேர்ல என் பேரில் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா அங்க இருக்காருலாம் அவ்வளவு பெரிய ஆட்கள். அவ்வளவு பாலன் உட்காந்துருக்காரு. அதை விட இன்னொன்னு மயில்சாமி அண்ணாத்துறை உட்காந்துருக்காரு. நான் ஒரு பேராசிரியர், சனியா லீவு, சரி ப்ரொஃபசர் பேராசிரியர் இவரு நம்ம பள்ளித்துறை கூப்பிட்டுருக்காரு போலான்னு நான் போயிருக்கேன். பள்ளிப்பாளையத்திலிருந்து ஒரு பிசினஸ் வந்திருக்காருன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பேச அறிவுமாக்கின்னு சொல்லும்போது, ஐயா என்ன பண்றீங்க? நான் ஸ்விம்மிங் மில் வச்சுக்கிறேன். அப்படியா, ஸ்விம்மிங் மில் வச்சு பிசினஸ் பிளான் வேலைக்கு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிற போது, ஆமையா நல்ல ஒரு எங்களுக்கு ரொம்ப பிரிக்கும், நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு 20 பேர் 30 பேர் பார்க்க நினைச்சிட்டு எவ்வளவு பெரிய 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. வருஷத்துக்கு என்ன டேர்ன் ஓவர்? 200 கோடி 300 கோடி இருக்குங்க. எப்படி இருக்கும்? என் பக்கத்தில் சாதாரணமாக உட்காந்துருக்காரு. வருஷத்துக்கு 200 கோடி 300 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. அதுல வருஷத்துக்கு 2 கோடி 3 ரூபாய் செலவழிச்சிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி ஒரு டாக்டர், கோயம்புத்தூர் டாக்டர் வந்திருக்காரு. அவரெல்லாம் பார்க்குற அப்பாயின்மெண்ட் நம்ம கேஎம்சியில் ஒரு டாக்டர் பார்க்க முடியல, அப்போலோவில் ஒரு டாக்டர் பார்க்க முடியல, கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய டாக்டர். இது மாதிரி எத்தனை ஆட்கள் எல்லா மாவட்டங்களையும் ஆள் வந்து இந்த சமூகத்திற்கான பணியை வெவ்வேறு விதத்துல செஞ்சு கொண்டு போறது முயற்சிக்கிறாங்க. இந்த நல்லொரு வட்டத்துல ஏப்ரல் 12 மதுரையில் நடைபெற்ற தமிழக ஆளுமைகள் சந்திப்பு பற்றி நீலகிரி மாவட்டம் படுகர் இன மக்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் ஜே.பி. சுப்பிரமணியம் அவர்கள். ஐயா வணக்கம். நேற்று நீங்கள் மதுரையில் 150 பிரமுகர்கள் இதில் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த நிகழ்வுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போய் வந்ததுனால அன்றைக்கி நேற்று உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ரொம்ப அருமையாக இருந்தது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அங்கே வந்திருக்கிற பிரமுகர்களால் பார்த்தேன்னா இந்த நல்லோர் வட்டம் மிகப்பெரிய அளவில் போய் சமுதாயத்துக்கு ஒரு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 100% எனக்கு திருப்தி. நான் இதன் மூலிமா உங்கள் மூலிமா இந்த நல்லோர் வட்டத்துக்கு சொல்கிறது என்னென்னா, நீலகிரி மாவட்டத்தில் இந்த நல்லோர் வட்டம் நல்ல விரிவடைஞ்சு
சமுதாய சேவைக்கு நீலகிரியிலிருந்து நிறைய பேரை இன்வால்வ் பண்ணி நம்ம நல்லா எடுத்துகிட்டு போகலான்ற எண்ணம் தான் எனக்கு நேற்றுலேருந்தே மைண்டில் வந்துட்டுருக்கு. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நம்ம பாலையா அவர்களுக்கும் நம்ம நபில் சுப்ரமணியம் அவர்களுக்கும் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே செலிப்ரிட்டிஸ். இவர் தான் செலிப்ரிட்டி, இவர் சாதாரண மனுஷன் சொல்லாமல் வந்திருக்கிற 120 பேருமே தமிழ்நாட்டில் செலிப்ரிட்டின்னு சொல்கிறதுல பெருமையாக இருக்குது. இந்திய பாதுகாப்புத் துறையின் வலிமை கூடுகிறது. இந்திய பாதுகாப்புத்துறை DRDO வெளியிட்டுள்ள செய்தியில், தற்போது இந்தியா கண்டுபிடித்துள்ள லேசர் ஆயுதம் எதிரிகளால் அனுப்பப்படும் ட்ரோன்கள், நடுரக ஏவுகணைகள் ஆகியவற்றை நடுவானில் மிக துல்லியமாக சுட்டு வீழ்த்தும் வல்லமை பெற்றது. இந்த ஆயுதம் இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிடம் மட்டுமே இருந்து வந்தது. இப்போது இதை பரிசோதித்ததன் மூலம் உலகில் 4வதாக இந்தியா பலம் பொருந்திய நாடாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உலகில் போரில்லா நிலையையும் உலகம் முழுவதும் பரஸ்பரம் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க செய்யும் சக்தி படைத்ததாகவும் இந்தியாவை உருவாக்குவது இந்தியர்களின் பொறுப்பாகும் என்று நல்லூர் வட்டத்தின் உலக சமாதானத்துறை நம்புகிறது. அரசின் விளையாட்டு மையங்களில் சேர மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வசதியாக தமிழ்நாட்டில் 6 விளையாட்டு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் STAT நடத்தும் இந்த மையங்களில் அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி, சத்தான உணவு ஆகியவை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும். கூடவே படிப்பையும் தொடரலாம். இந்த மையங்களில் 6, 7, 8ஆம் வகுப்புகளில் சேர விரும்புபவர்கள் 13 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த மையங்களில் சேர STAT-இன் இணையதளமான www.sdat.in.government.in மூலமாக இப்போது விண்ணப்பிக்கலாம். ஆர்வமுள்ளவர்கள் வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இப்படி தடகளம், சைக்கிள் ஓட்டம், இறகு பந்து, ஜிம்னாஸ்டிக்ஸ், நீச்சல் ஆகிய விளையாட்டுகளில் பயிற்சி பெற மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். குத்துச்சண்டை, பளு தூக்குதல், வில்வித்தை ஆகியவற்றில் மாணவர்களும், டென்னிஸில் மாணவிகளும் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மே 2ஆம் தேதி சென்னையில் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளில் தேர்வுகள் நடத்தி தேர்வு செய்யப்படுவார்கள். மேலும் தகவலறிய தேர்வு நடைபெறும் இடங்கள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள 951400007777 என்ற செல்பேசியை தொடர்பு கொள்ள வேண்டும். கூடவே அருகில் உள்ள மாவட்ட விளையாட்டு அலுவலர்களையும் சந்தித்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம். போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தில் நாட்டுப்பற்றுக்கும் கூடுதல் பயிற்சி. நாகப்பட்டினத்தில் தகட்டூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் அன்பு பாரதம் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை தொடக்க நாளின் 95வது நினைவு நாளை முன்னிட்டு 13/4/2025 அன்று சர்தார் வேதரத்தினம் பிள்ளை அவர்களின் பேரன் கைலைமணி வேதரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசும்போது உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை நிகழ்வினை நினைவு கூர்ந்தார். இது இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக அமைந்தது. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக பாத யாத்திரை தொடக்க நாளினை முன்னிட்டு கைலைமணி வேதரத்தினம் ஐயா அவர்கள் "He took it with a pinch of salt" என்பதனை கூறி 1930 உப்பு சத்தியாகிரகம் தொடங்கியதாகவும் உப்பிற்கு விதிக்கப்பட்ட வரிகள் பற்றியும் விவரித்தார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் 3 தனித்துவமான சிறப்புகள். சிறப்பு 1, தண்டியை போல் இல்லாமல் முதல் நாளில் இருந்து பெண்களை சேர்த்து கொண்டது. சிறப்பு 2, காத்திருந்து கைதானது. சிறப்பு 3, வழக்கத்திற்கு மாறாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றத்திற்கு அடைக்காமல் நீதிமன்றமே அவர்களை தேடி வந்தது பற்றி கூறி நாட்டுப்பற்றினை உணர செய்தார் என்று திரு குட்டியப்பன் தெரிவித்தார். விளையாட்டை இப்படியும் விளையாடலாம், கல்வியை இப்படியும் கற்பிக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி கிராமத்தில் சிறுவர்கள் நல்லூர் வட்டத்திற்கு பாராட்டுக்கள். இந்தியா, சைனா, ஜப்பான், அமெரிக்கா, இஸ்ரேல், கனடா, ஈரான், மெக்சிகோ, பாலஸ்தீன், தென் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா, நேபாள், சவுத் அமெரிக்கா, வியட்நாம், மியான்மர், கொலம்பியா, பிரேசில், மலேசியா, அர்ஜென்டினா, சிங்கப்பூர், சிலி,
போர்ச்சுகல். உருகுவே, மியான்மர். பர்குவே, தாய்லாந்து. பொலிவியா, பூடன். கிரீஸ், ஐஸ்லாந்து. பிரான்ஸ், ஜெர்மனி. பெல்ஜியம், லெபனான். காசக்ஸ்தான், ஓமன். செர்பியா, யமன். ரஷ்யா, அமெரிக்கா. யேமன், கனடா. ஓமன், சவுதி அரேபியா. சவுத் ஆப்பிரிக்கா. இஸ்ரேல், நியூசிலாந்து. பாலஸ்தீன், ஆஸ்திரேலியா. போலந்து, ஆஸ்திரியா. உஸ்பெகிஸ்தான், நைஜர். பங்களாதேஷ், நேபாள். பூடான், சவுத் கொரியா. சிங்கப்பூர், நார்த் கொரியா. இந்தோனேஷியா, இத்தாலி. ஈரான், தாய்லாந்து. ஈராக், பாலஸ்தீன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.